பொதுவா அந்த புள்ளிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் என்ன? அவங்கள நம்பி வண்டியே ஓட்ட முடியாது. அவங்க வண்டி ஓட்டுற ஸ்டைலே வந்து வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போவாங்க. ஏதோ ரோலன் கோஸ்டர் போற மாதிரி. வச்சிருக்க ஆன் சத்தம் இருக்குல்ல, அது வந்து அடுத்தவங்களை அச்சுறுத்துற மாதிரியே இருக்கும். திடீர்னு நாய் குலைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ரோட்ல போறதுக்கே பயமா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா போவாங்க. ஹெல்மெட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியாப்பா? அவங்க சொன்னாங்க எங்களை வச்சு வண்டியே ஓட்ட முடியாதுன்னு. அவங்கள வச்சா எங்களை வாழ்க்கையே ஓட்ட முடியாது. அந்த மாதிரி வேலையாவாது இதெல்லாம். எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க. அது அந்த மாதிரி மாடுலேஷன் வளர்ந்துட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு குத்தம் சொல்ல முடியாது. ஓகே. இனிஷியல் ஸ்டேஜ்ல இவங்க வந்து லூஸ் பேண்ட் போட்டுட்டு இருந்தாங்க, லைக் லோ ஹிப் ஜீன். இப்போ அந்த லோ ஹிப் ஜீன் வந்து மேல போயிட்டு ஹாஃப் ட்ரவுசர் ஆயிடுச்சு. இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்படிதான் போடுவேன். ஏன் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி பிடிக்குன்னா, எல்லாரும் வந்து 4 பேர் என்ன பார்க்கணும். புரியுதா? அவங்களுக்கோசம் வந்து நாங்க எங்களை மாத்திக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஒரு லிமிட்டை தாண்டி இவ்வளவு பெரிய ஹேர் வச்சுட்டு அது இப்போ நீங்க 4 பேர்கிட்ட பேசுறீங்கன்னா they should feel comfortable with you. அதுதான் நான் சொல்றது கரெக்ட் தான். நம்ம இந்தியான்றது ஒரு சுதந்திர நாடு. சுதந்திர நாட்டுல சுதந்திரமா வாழ முடியாம இருந்தா எப்படிதான் சொல்லுங்க? சுதந்திர நாட்டுல சுதந்திரமா வாழ முடியலன்னா இந்தியான்னு ஒரு சுதந்திர நாடே இருக்கு. நம்ம சுதந்திர நாட்டுல நாங்க சுதந்திரமா இருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்க சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மற்றவங்க மாதிரி முழுமையா இல்லை. அவங்களுக்கு சட்டையை கிழிச்சு விட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு அளவா கிழிச்சு விட்டுக்குங்க. கொஞ்சமா தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க சொல்றேன். அப்படி சொல்றாங்க. அதை